நமது டிடிஜி திருமதி எம் வாசுகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வி ரமேஷ் பாபு அவர்கள், தலைமையுரை நிகழ்த்த வந்திருக்கும் முனைவர் இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்கள், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், முதன்மையுரை ஆற்ற வந்திருக்கும் மத்திய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை கிறித்துவ கல்லூரியின் முதல்வர் முனைவர் பால் வில்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நூலை அழகாக தொகுத்து அச்சில் இடம்பெற உதவிய டாக்டர் பூங்கோதை அவர்களையும் அழைக்கின்றோம். நூலாசிரியரின் மகள் வழி பேரனும் இந்த நூலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அச்சிட உறுதியா இருந்த ஆசியாவிற்கான காமன்வெல்த் கல்வி ஊடக மையத்தின் மேனாள் இயக்குனர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆகாஷ்வாணி சார்பில் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சென்னை ஆகாஷ்வாணி மற்றும் பேராசிரியர் தி.கி. கோபால் ஐயர் குடும்பத்தினர் இணைந்து நடத்தும் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். 1940களில் மதராஸ் அகில இந்திய வானொலியில் பேராசிரியர் தி.கி. கோபால் ஐயர் அவர்கள் ஆற்றிய உரைகளின் தொகுப்பாக காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் நூல் வெளியிடப்பட உள்ளது. முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்கி சிறப்பிக்க துணை தலைமை இயக்குனரும் சென்னை நிலைய தலைவருமான திருமதி எம் வாசுகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆகாஷவாணி பேராசிரியர் டி.கே. கோபால் ஐயர் குடும்பத்தினர் இணைந்து நடத்தும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். 1940களில் நம்முடைய அகில இந்திய வானொலியில் பேராசிரியர் டி.கே. கோபால் ஐயர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த உரையின் தொகுப்பு தான் இன்று நாம் வெளியிட இருக்கும் நூல் காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள். இந்த விழாவிற்கு நம்முடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் ஹானரபிள் டாக்டர் எல் முருகன் அவர்கள் வருவதாக இருந்தது. பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அவருக்கு இப்போது வர இயலாத நிலை இருந்தாலும் அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த விழாவிற்கு தலைமை வகிக்கும் டாக்டர் இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்கள், மருத்துவர் சுதா சேஷன் அவர்கள் மற்றும் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள இருக்கும் டாக்டர் பால் வில்சன் மற்றும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களது குடும்பத்தினர் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம். வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த டிடிஜி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி கரையில என்பதற்கேற்ப தம் வாழ்நாள் முழுவதும் கல்வி பணியாற்றிக் கொண்டிருக்கும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்கள் இதில் இடம்பெற்றுள்ள கட்டுரைகளை எழுத்து எழுத்தாக சரிபார்த்தும் ஒப்பிட்டு பார்த்தும் புத்தக வடிவில் வெளிவர உறுதுணையாக இருந்தவர். இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர், திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் மேனாள் முதல்வர் ஆகிய பெருமைகளை உடையவர். முனைவர் இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினம் டி.கே. கோபால் ஐயர் அவர்களின் ஒரு நூல், அவர் இந்த நூலாக எழுதவில்லை, அவரது அகில இந்திய வானொலி சொற்பொழிவுகள் தொகுப்பாக காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் என்ற தலைப்பு அவரது பேரன் ஸ்ரீதர், முனைவர் ஸ்ரீதர் அவர்களால் கொடுக்கப்பட்டு இன்று புத்தக வடிவத்தை காண்கின்றது. கிட்டத்தட்ட ஓராண்டு பணி இதற்கு செய்ய வேண்டியிருந்தது. நானும் திருமதி பூங்கோதை அவர்களுமாக சேர்ந்து தட்டச்சு செய்து அவர் எழுதிய கட்டுரை, கைப்பட எழுதிய கட்டுரையெல்லாம் அனுப்பி தொகுத்து கடைசியாக இன்றைய தினம் அது புத்தகமாக வடிவினை காண்கிறது. இன்றைய தின விழாவிற்கு வருவதாக, தொடக்க உரை ஆற்றுவதாக முனைவர் எல் முருகன் அவர்கள், மாண்புமிகு இணை அமைச்சர், அவர் பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்.
எப்போது பேசுவார் என்று தெரியவில்லை. அவர்கள் தொடக்க உரை ஆற்ற விருப்பம் தெரிவித்தது, நாங்கள் கேட்டபோது ஒப்புக்கொண்டது, அதற்கு மிகவும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின விழாவிற்கு முதன்மை உரை ஆற்ற முனைவர் சுதா சேஷையன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நான் ஐயப்பாட்டோடு இருந்தேன், பல பணிகள் உண்டு, வருவார்களோ இல்லையோ என்று. நன்றாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையோடு பேசக்கூடியவர்கள். இன்றைய தினம் செம்மொழியிலே துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலையும் முக்கிய பணியில் இருக்கின்றார்கள். அவர்களும் நானும் ஒரு காலத்தில் ஒன்றாக பணி செய்தோம் அண்ணா பல்கலையில். அப்பொழுதெல்லாம் ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது. இப்பொழுது எடுத்து விட்டார்கள், தேர்வே வேண்டாம், எங்கே எந்த தேர்வுமே வேண்டாம், எல்லாமே வேண்டாம், சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது கடுமையான நுழைவுத் தேர்வு இருந்தது பொறியியல் கல்லூரிக்கு சேர்வதற்கு. பொறியியல் கல்லூரி படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நன்றாக கிடைத்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இப்போ குறைந்து விட்டது. அந்த நுழைவுத் தேர்வின் விண்ணப்பங்களை எல்லாம் சரிபார்க்கும் பணியிலே நானும் சுதா சேஷன் அவர்களும் மதுரை மாநிலத்து விண்ணப்பங்கள் ஞாபகம் பண்ணோம், செய்தோம். மிக விரைவாக அந்த பணியும் செய்தார்கள். எனக்கு மிகவும் துணையாக இருந்தார்கள் அந்த பணி செய்வதில். அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவ கல்லூரியின் முதல்வர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நூல் தொகுப்பு செய்தவர் பூங்கோதை தட்டச்சு செய்து என்னிடம் கொண்டு வந்து நானும் அவரும் உட்கார்ந்து படித்து அதையெல்லாம் திருத்தி மூலத்தை கண்டுபிடித்து மூலத்தையும் அதில் நூலில் வந்திருக்கிற எழுத்துக்களையும் ஒப்பிட்டு திருத்தி கொண்டு வந்தோம். அதில் டாக்டர் முனைவர் பூங்கோதை அவர்கள் செய்த பணி பாராட்டுக்குரியது. நூல் வெளியீட்டாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் இந்த நூலை அழகாக வெளியிட்டிருக்கின்றார்கள். டாக்டர் ஸ்ரீதர் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஸ்ரீதர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு எவ்வாறு பழக்கம் என்றால் 1974 நான் ஒரு தேசிய நேஷனல் எக்ஸிபிஷன் ஆன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் திறன் நுண்ணுணர்வியல் அதில் ஒரு நேஷ்னல் எக்ஸிபிஷன் நடத்தினேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில். அதில் சில புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அப்பொழுதும் அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ற துறை பிறந்து வளர்ந்து கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் பல கருவிகளை செய்து பொதுமக்களுக்கும் பல நிறுவனங்களுக்கும் அதை காட்டினோம். அப்பொழுது இவர் என்னை அழைத்து கொண்டு அதை பற்றி அந்த நேஷ்னல் எக்ஸிபிஷன் பற்றி பேச சொல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தினேன். அதற்கெல்லாம் ஒரு துணையாக இருந்தவர் ஸ்ரீதர் அவர்கள். இன்னும் எனக்கு ஒரு பிணைப்பு என்னவென்றால், தன்னுடைய தாத்தா எழுதிய நூல், அவர் பேசிய பேச்சுக்கள் நூலாக வர வேண்டும். எத்தனை பேரன் இன்று நினைப்பார்கள், அது கிடையாது. அதெல்லாம் மறைஞ்சிடும், அப்படி தூக்கி பேப்பருக்காரனுக்கு போட்டுருவாங்க. நல்ல அடுக்காக தூக்கி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனே பள்ளிக்கூடத்துக்கு விட்டு பாடப்புத்தகத்தை எங்கேயோ போட்டுறாங்க. அந்த நிலையில் இருக்கும்போது இவர் அந்த பாசத்தோடு அன்போடு குடும்ப பிணைப்போடு, அதுக்கு தான் பாரதி சொல்லி வச்சார், எந்தையும் தாயும் மகிழ்ந்த குலாவியதம் நாடேன்னு சொன்னதே மக்களுக்கு பெற்றோர் மீது பற்று வர வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை சொன்னார். இப்பொழுது அது குறைந்து விட்டது. அவருக்கு நான் மிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நானும் ஒரு பூங்கோதையும் இதெல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது எந்த அளவுக்கு ஆச்சு, நாளைக்கு பார்க்குறீங்களா, அப்பப்போ தூண்டுகோல் கொடுத்து கொண்டே இருந்தது ஸ்ரீதர். அப்படித்தான் கேட்ட. அப்பவும் ஒரு ஆண்டு எடுத்துக்கொண்டோம். இன்றைய தினம் இது நூலாக வெளிவருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதில் பெருமை கொள்கிறேன். இந்த நூலுக்கு வந்தால்
இங்கே 12 கட்டுரைகள் அவ்வளவுதான் எங்களால் தேற்ற முடிந்தது. மற்றதெல்லாம் மறைந்து விட்டது, கிழிந்து விட்டது. எழுத்துக்கள் மறைந்து, பேப்பர் கிழிந்து, ஏதேதோ ஆகியிருந்தது, முடியவில்லை. 12 கட்டுரைகள் ஓரளவுக்கு நன்றாக இருந்தன. அதையெல்லாம் திருத்தி கட்டுரையாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் புகழேந்தி புலவர் நலவன்பாவை பற்றி எழுதியிருக்க முதல்ல புகழேந்தி புலவரில் ஆரம்பித்து சேராப்புராணம் வரை 12 கட்டுரைகள் மிகச் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்றன. இது எல்லாம் மாணவர்கள் இளைய தலைமுறை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல்களை படிப்பதால் என்ன பயன் என்று கேட்கலாம். பழங்காலத்து கதைகள் தானே என்று அப்படி ஒதுக்கிவிட முடியாது. மிகச் சிறப்பாக எழுதப்பட்டது. இலக்கியங்கள், கவிதைகள், நல்ல தமிழ் சொற்கள் இதில் இருக்கின்றன. பல சங்ககால இலக்கிய சொற்கள் வழக்காறு அற்று மறைந்து போயின. அதெல்லாம் இங்கே நினைவுபடுத்தி, நினைவு கூர்ந்து, திரும்ப கொணர்ந்து அதை வழக்காற்றில் கொண்டு வருவதற்கு இந்த நூல் நிச்சயமாக பயனரும். ஏனென்றால் பல கவிதைகள் இந்த நூல் முழுக்க கவிதைகள், பலரும் எழுதிய கவிதைகள் இருக்கின்றன. அதெல்லாம் மாணவர்கள் படிக்கும் பொழுது தமிழில் ஒரு ஆர்வம் ஏற்படும். இன்னும் மேலும் மேலும் இலக்கியங்களை படிக்கும் ஆர்வம் ஏற்படும். அதனால் அவர்கள் பயனுறுவார்கள். தமிழ் இலக்கியம் என்பது பொதுவாக இங்கே பார்த்தால் வெறும் கதையோ கட்டுரையோ இல்லாமல் அங்கே நீதி இருக்கின்றது. இன்னொன்று மிகச்சிறந்த சொல் ஆட்சி இருக்கின்றது. மூன்றாவதாக நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்றன. அவை இப்பொழுது பயன்படுத்தப்படுவதில்லை. மிக நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இதெல்லாம் படிப்பதால் பயன். அதற்கும் மேலாக பண்பாடு, நல்ல பண்பாட்டை வளர்க்கக்கூடியது இந்த தமிழ் இலக்கியம். அதில் இல்லாத நீதி எங்கும் இல்லை. சொல் ஆட்சியும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த நூலை வெளியிட்டு இதை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்காட்டாக இதிலேயே ஒரு குன்றத்தூர் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த குன்றத்தூர் சேக்கிழார் அவர்கள் எழுதிய பெரிய புராணம். அவர் கொடுத்த பெயர் திருத்தொன்ற புராணம். பிறகு பெருமை மிகு புராணம், பெரிய புராணம் என்று ஆக்கிவிட்டார். அனுமாய சோழன் அவர்கள் யானை மீது இவரை ஏற்றி சாமரம் வீசி பாராட்டியதாக இந்த நூல் வெளியிட்ட பொழுது அவரை பாராட்டியதாக வரலாறு. அதெல்லாம் இந்த கட்டுரையில் வருகின்றது. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், கவிதைகளிலே ஆழமான கருத்து இருக்கும், சில முக்கிய செய்திகள் இருக்கும், சில வழிமுறைகள் இருக்கும், எழுதும் வழிமுறைகள் இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து படித்தல் வேண்டும். இந்த பாட்டை எடுத்துக்கொண்டால், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுல் ஆவிய நீர்மெலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சலம்படி வாழ்த்தி வணங்குவான். அழகான பாட்டு. இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால், இந்த நூல் பெரிய புராணம் 63 தனியடியார்களை பற்றி அவர்களது வரலாறு கொடுப்பது. அதை மட்டுமல்லாது 9 தொகையடியார்கள் அதில் இருக்கின்றார்கள். அவருடைய வரலாறும் இருக்கின்றது. 63, 9, 72 பேருடைய வரலாறு. இந்த முதல் பாட்டு இது. ஐதீகம் என்னவென்றால், கடவுளே, ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்தது, உலகெல்லாம் உணர்ந்து என்ற சொற்கள் ஆண்டவனே எடுத்து கொடுத்தது என்று ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வரலாற்று புத்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். கம்பராமாயணத்தின் முதல் பாட்டும் ஆண்டவனை எழுதி கொடுத்தது என்று. ஆகவே இந்த 2 நூல்களும் அழியாதவை. அதில் அந்த பாடலிலே, உலகெல்லாம் உணர்ந்து என்ற பாடலிலே எழுத்துக்களை எண்ணினால் 63 எழுத்துக்கள். 63 நாயன்மார்கள் தனியடியார்களை பற்றிய வரலாறு. முதல் பாட்டு பதியம் என்று சொல்லலாம்.
அது அதே எண்ணிக்கையில் எழுத்துக்கள் உடையது. 63 எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அந்த தொகையடியார்கள் 9 பேர் காணுமே என்று கேட்டால், தனியடியார்கள் 63 பேர், எழுத்து 63. அந்த 9 பேர் எங்கே கொண்டார்கள் கேட்டால், அதுக்கும் அதில் சூட்சம் வைத்தார்கள். அதை வைத்து எழுதுவது மிக கடினம். என்ன வைத்தார்கள்? அதில் சொற்களை எல்லாம் பிரித்து எழுதினால், உலகு எலாம், உலகலாம் என்றால் 5 எழுத்து, உலகு எலாம் என்றால் 6 எழுத்து. இதே மாதிரி சொற்களை எல்லாம் பிரித்து எழுதினால் 72 எழுத்துக்கள் வரும். அந்த சிறப்பு அந்த பாடலில் இருக்கிறது. அதே மாதிரி கம்பராமாயணத்துக்கு முதல் பாட்டு எடுத்துக்கொண்டால், ராமனை பற்றி கம்பர் எழுதிய பாட்டு, உலகம் யாவையும் தன்மயம் ஆக்கலும் என்று தாமுள வாகனம் என்று பாட்டு தொடங்கும் பாட்டு. அந்த பாட்டில் எடுத்த 4 வரிகள், அதில் உள்ள எழுத்துக்களை எண்ணினால் மெய்யெழுத்துக்களை தவிர்த்து எழுதினால் ஒவ்வொரு வரியிலும் 12 எழுத்துக்கள் இருக்கும். அதே 12 எழுத்துக்கள் இங்கே பெரிய புராணத்து முதல் பாட்டிலும் உலகலாமடர்ந்து முதற்கைவன் அதுலேயும் அதே 12 எழுத்துக்கள். இந்த 2 பாட்டும் சேர்த்து 12 12 12 48 48 40 96 எழுத்துக்கள். இதெல்லாம் என்னுடைய சிறப்பு. அந்த கம்பராமாயணத்தில் 10,500 பாடல்கள். அதில் இந்த 1 5 கூட்டிங்கன்னா 6 காண்டங்கள். இந்த பாடல்கள் 10,500, அதில் வர்றது 1 5, சைஃபை கூட்டினாலும் பரவாயில்ல, கூட்டாட்டியும் பரவாயில்ல. அந்த 6 காண்டங்கள் எழுதப்பட்டது. அதுதான் அந்த இணைப்பு, இந்த முதல் பாட்டுக்கும் அந்த பாடல் நூலுக்கும் உள்ள இணைப்பு. இது மாதிரி நல்ல கருத்துகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னொரு கருத்து எனக்கு ரொம்ப பிடித்தது. ராஜபக்தி என்ற கட்டுரையில் கிருஷ்ணதேவராயரிடம் சந்திரசேகரன் என்பவர் தானே தலைவனாக பணியாற்றினார். பக்கத்து ஊர் அரசன் நாகமன் என்பவர் அடங்காது இருந்தார், கப்பம் கட்டுவதில்லை, கிருஷ்ணதேவராயரை மதிப்பதில்லை, போர் தொடுக்க வேண்டும் என்று சந்திரசேகரனை நாகமன் மீது படையெடுக்க அனுப்பினார். அந்த நாகமன் யார் என்றால், இவருக்கு சந்திரசேகருடைய அப்பா, சொந்த தந்தை மீதே அவர் படையெடுக்க வேண்டும். படையெடுத்து வென்று தன் தந்தையை கைது செய்து அந்த சந்திரசேகரன் கிருஷ்ணதேவராயரிடம் ஒப்படைக்கிறான். அப்போ கிருஷ்ணதேவராயர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து என்ன சொல்கிறார்? மிக்க மகிழ்ச்சி, உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள், என் தந்தை வேண்டும். இது ஒரு நமது ஐதீகத்தில் ஒரு கதை உண்டு. எந்த கதை? பரசுராமன் கதை. பலருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 அவதாரங்களில் பரசுராமன் ஒரு அவதாரம். 10 அவதாரங்கள் பற்றி சுதாசேஷன் அவர்கள் மிக அழகாக பேசுவார்கள். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அந்த அறிவியல் பூர்வமான அடிப்படை என்ன என்பதை விளக்கி சொன்னார்கள் அவர் கூட்டத்தில். நான் எப்பொழுதும் கேட்டது. அந்த பரசுராமன் அவனை அழைத்து, அவருடைய தந்தை ஜமதாகினி முனிவர் என்ற பெயர். ஜமதாகினி என்ன சொல்கிறார்? பரசுராமா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய தாய் தவறு செய்து விட்டாள், நீ போய் அவளது தலையை கொய்து வா. அம்மாவை தலையை வெட்டணும். இப்போ சொல்லாமலே செய்கிறாங்க. என்று பணிக்கிறார், தந்தை பணிக்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பரசுராமனும் சென்று, அவருக்கு தான் கோட்டரி. நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா படம் போட்டிருப்பாங்க, 10 அவதாரம், அதில் கோடாரி தான் அவருக்கு ஆயுதம். அந்த கோடரியை வைத்து கொண்டு தலையை வெட்டி, தந்தையே உன் சொல் கேட்டேன், இந்த தாயினுடைய தலையின் மகனே, மிக்க மகிழ்ச்சி, நீ என்னை எதிர்கேள்வி போடாமல் நான் சொன்ன பணியை செய்து முடித்தாய் அப்படின்னு கேட்குறாரு. என்ன, யார் வேணும், அவனுக்கு என்ன வேணும் தரேன், எங்கள் அம்மா வேணும். அவன் சொல்கிற பதில், என் அம்மா வேணும். அதே மாதிரி இருக்கிறது இந்த கதையும், கிருஷ்ணதேவராயர் கதையும். அதனால தான் அந்த
அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாரி நிறைய இருக்கிறது. காலத்தின் அருமை கருதி நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். நபிகள் நாயகம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. டி.கே. கோபாலையர் அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்ற முறையில் நபிகள் நாயகம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறார். அவர் தாய்மானவர் செய்த அற்புதமான செயல்களை எல்லாம் அவர் செய்தார் என்று அவர் கொடுத்திருக்கின்றார். உமருப்பலவர் எழுதியிருக்கின்றார். நமது நூல்களில் உள்ள சில நீதிகள் வேறு மொழிகளிலே இருக்குமா என்பதே ஐயப்பாடு. ஒன்று, இப்போ உலகெல்லாம் பரவி புகழ்பெற்று இருக்கும் வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதை எந்த மொழியிலாவது எந்த நாட்டிலாவது சொல்லியிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்றும் அறவிலை வணிகன் ஆயலன். அழகான வரிகள், அழகான கருத்து. நான் இன்று தர்மம் செய்கின்றேன், நாளைக்கு சொர்க்கத்திலே எனக்கு இடம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் இந்த தர்மத்தால். அவ்வாறு வணிகத்தை அறத்தை வணிகமாக்கும் வணிகன் அல்ல ஆய் என்ற கடையெழு வள்ளல் எங்களது அரசன். ஆய் கடையெழு வள்ளலிலே ஒருவன். அவன் அறம் செய்கின்றான், ஆனால் எதையும் எதிர்நோக்கி செய்வதில்லை. தனக்கு ஒரு பலன் வேண்டும் அடுத்த பிறவியில் என்று எதிர்நோக்குது இல்லை. பலரும் சொல்வார்கள், புண்ணியம் போகிற இடத்துக்கு புண்ணியம் தேடு அறம் செய்யின்னு சொல்லுவாங்க. அது கூட இல்லைங்கிற, அது கூட கேட்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. நீ செய்யணும், நல்லது மற்றவருக்கு நல்லது, அதற்காக மட்டும் செய். அதே மாதிரி ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி, நிறைய கருத்து இது மாதிரி இருக்கு. ஒரே ஒரு பாடல், அந்த பாடலில் எந்த அளவுக்கு பண்பாடு, தமிழ் சொல் ஆட்சி, புதிய சொற்கள், நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். கலித்தொகையிலே வருகிற ஒரு பாடல் எரித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடைநிழல் உரித்தாழ்ந்த கரகமும் முறைசான்ற மொக்கோலும் நெறிப்படச் செவலை செய்யி வேறு ஓரா நெஞ்சத்து குறிப்பியவல் செயல் மாலை கொலைநடை அந்த நீர் வெவ்விடை செலல் மாலை ஒழுக்கத்தீர் இவ்விடை என் மகள் உறுத்தியும். ஏனென்றால் ஒரு தாய் அவளுடைய மகள் ஓடி போகிறாள், அவள் வளர்ப்பு தாயை அனுப்புகிறாள். தாய் அதை தேடி, அந்த பெண்ணை தேடி அவள் ஓடி வருகின்றாள். வனத்திலே எதிர்ப்படுவது அந்தணர்கள் வருகின்றார்கள். அவர்களை நோக்கித்தான் இதெல்லாம் சொல்கிறார். முதல்ல அவர்களை புகழ்ந்து பாடி, பிறகு பார்த்தீர்களா என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமறி புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமை என்று கேட்கின்றார்கள். அந்த பெரியவர்கள்னு சொல்கிறார்கள், காணேம் அல்லேம், நாங்கள் உன்னுடைய பெண்ணையும் பையனையும் பார்க்காதவர்கள் அல்லர். 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் போட்டு சொல்கிறாங்க. காணேம் அல்லேம் கண்டனம் கடத்தடை ஆண் எழில் அண்ணலோடு அருஞ்சுரம் முன்னிய மானிழை மடவரல் தாயிர் நீர் போரீர் பலவரு நெருஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு விதாம் என் செய்யும் நினையுங்கால் நும் மகள் நமக்கும் ஆங்கனையளே சீர்கழு வெண்முத்தம் அணிபவருக்கு அல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்கவிதாம் என் செய்யும் தேருங்கால் நும் மகள் நமக்கும் ஆங்கனையளே ஏழ் புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை வெணியை மீட்டுபவர் முரல்பவர்க்கு அல்லதை யாழுளே பிறப்பினும் யாழ்கவிதாம் என் செய்யும் சூழுங்கால் நும் மகள் நமக்கும் ஆங்கனையளே எனவாங்கு இறந்த கற்பினாட்கு எவ்வம் படரன்மீன் சிறந்தானை வழிபடியச் சென்றனள் அறம் தலை பிரியா ஆறு மற்றும் அதுவே. மிக அழகான கலிதொகை பாடல். இதில் என்ன பண்பாடு என்று சொன்னேன், இதில் உள்ள கருத்து என்ன, மைய கருத்து என்ன, எதை நாம் பாராட்டுதல் வேண்டும். ஒரு பெண் ஒருவனை விரும்புகிறாள், வீட்டிலே எதிர்ப்பு, ஆகவே அவள் அவனுடன் ஓடிப்போகிறாள். இப்போ என்ன சொல்லுவோம், ஓடி போயிட்டா அப்படின்னு, வழிக்கு விழுந்தான்னு சொல்கிற மாதிரி ஓடிப்போ. அது இல்லை, அது சிறப்புங்கிறார்.
இறந்த கற்பினாட்கு எவ்வம்படரன் மீன், இறந்த மிகச்சிறந்த கற்பை உடையவள், அவளுக்கு போய் துன்பம் விளைவிக்காதே, ஓடிப்போய் இழுத்து வராதே அவளை. அந்தணர்கள் அறிவுரை தருகின்றார்கள். ஏனென்றால் ஆண் எழில் அண்ணலோடு ஆரஞ்சுரம் முன்னிய, ஆண் நல்ல கணவன், அவனை தேடி சிறந்தானை வழிபடியச் சென்றனள். ஒரு சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்திருக்கின்றாள். அவளோடு சென்று விட்ட உன்னை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவள் கிளம்பிவிட்டாள். போய் இழுத்து வராதே, துன்பம் கொடுக்காதே, எவ்வம் படரன் மீன், சிறந்தானை வழிபடியச் சென்றனள். அறம் தலை பிரியா ஆரமற்ற மதுவே. அங்கே என்ன சொல்கிறாங்க? இதுதான் அறம், இதுதான் தர்மம், இதுதான் நடக்க வேண்டியது. இதை பிரியாமல் அவர்கள் வாழ்க்கையிலே இன்பமாக ஒன்றாக இருப்பதற்கு வழிமுறையும் இதுதான். பிடித்தவர்களோடு மனம் ஒன்றிப்பவர்களோடு போவது, திருமணம் செய்து கொள்வது தான் வழி, தடுக்க வேண்டாம் என்று. ஆகவே இந்த பாடலில் இன்னொரு பண்பாடு என்னன்னா, அந்த செவிலித்தாய் தன்னுடைய பெண்ணை தேடி வருகின்றார்கள். என்ன அஞ்சனர்களே என்ன சொல்லுங்கள் பார்த்தீங்களான்னு கேட்காம அந்த அஞ்சனங்களை பற்றி புகழ்ந்து முதல்ல யாரோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு பணிவோட அவங்களுடைய பெருமையை எடுத்து சொல்லி, எரித்தருகுதிர் தாங்கி ஏந்திய குடைநிழல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் நெறிப்பட சோலை செய்ய வேறு ஒரு நெஞ்சத்து, அவங்க கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்குது அவங்களுடைய பக்தி மேலே, அவங்களுடைய கடமைகள் மேலே என்று சொல்லி, வேறு ஒரு நெஞ்சத்து குறிப்பு ஏவல் செயல் மாலை கொலைநடை அஞ்சனையர். எவ்வளவு புகழ்ச்சி பாருங்கள் அவங்களுக்கு, அஞ்சனர்களுக்கு. இவங்களோ பதட்டத்தில் இருக்கா, பெண்ணை காணும். நம்ம என்ன பண்ணணும், பதட்டமாக நீங்கள் பார்த்தீங்களா இவ்வளோதான் கேட்போம். யாரையும் போய் போயின்னு சொல்ல போகிறது. அந்த நேரத்துலையும் அந்த பண்பாடு காணீரோ பெருமை, பெரியவர்களே முடிக்கும் பொழுதும் ஒரு வாழ்த்து அவங்களுக்கு சொல்லி மரியாதையை கொடுத்து பிறகு கேட்கிறாள், சொல்லுங்கள் பார்த்தால் சொல்லுங்கள் என்று. அவர்கள் பார்த்து விட்டு நீ போகாதே என்று தடுத்து விடுகிறார்கள். அவள் உன்னுடைய மகள் செய்தது நன்று, நல்ல ஆண்மகனை தேர்ந்தெடுத்திருக்கின்றாள். ஆகவே அவளை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் என்று கூறி, இந்த விழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும் நன்றியை கூறி, இந்த விழாவிற்கு சிறப்பான ஒரு சொற்பொழிவை ஆற்ற வந்திருக்கும் திருமதி முனைவர் சுதாசேஷன் அவர்களுக்கு பாராட்டுதலை கூறி, வாழ்த்து கூறி, நன்றி கூறி, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். அனுபவ பகிர்வாக சிறப்பாக தமது கருத்துக்களை வழங்கிய கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். உடல் செம்மையுற மருத்துவம், உள்ளம் செம்மையுற தமிழ் பற்று என மருத்துவ பணியுடன் உயரிய மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று செவ்வனே தமிழ் பணியையும் செய்து வருகிறார். சொல்ல வரும் கருத்துக்களை எளிய முறையில் அனைவரையும் சென்றடையும்படி எடுத்து வைப்பதில் இவருக்கு நிகர் இவரே. வானொலிக்கு இவரின் அர்ப்பணிப்பு ஏராளம். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவருமான டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை முதன்மை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இனிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களே, தலைமை உரை ஆற்றியிருக்கிற முனைவர் இளங்கோ அவர்களே, சென்னை கிறித்துவ கல்லூரியின் முதல்வர் முனைவர் பால் வில்சன் அவர்களே, கையெழுத்து பிரதியை மிகச் சிறப்பாக பார்வையிட்டு கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக திறம்பட நம்முடைய கைகளிலே அளித்திருக்கிற சகோதரி டாக்டர் பூங்கோதை அவர்களே, நூல் வெளியீட்டாளர் திரு சந்திரசேகரன் அவர்களே, தி.க. கோபாலையர் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, குறிப்பாக அவருடைய வழித்தோன்றல் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களே,
நல்ல இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிற திரு பெருமாள், திருமதி யமுனா போன்றோரே, எழுத்தாளர்களாக தடம் பதித்திருக்கிற திரு ராணி மைந்தன், திரு கிருஷ்ணன் ஆகிய நண்பர்களே, வானொலிக்கு குறிப்பாக அந்த காலத்தில் வானொலி நிலையத்திலே இருந்து ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளுக்கு பேசுவது எவ்வளவு கடினம் என்று அவர்களுக்கு தெரியும். ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கும். குறித்த கால அளவைக்குள் எல்லா செய்திகளையும் கொடுத்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டில் எந்த அளவிற்கு தகவல்களை, செய்திகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு டி.கே. கோபாலையர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு நன்றாக விளங்கும். சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியத்தின் பெருமை ஆகியவற்றையெல்லாம் டாக்டர் இளங்கோ அவர்கள் இங்கே தொட்டு காட்டினார்கள். டாக்டர் இளங்கோ அவர்களை நினைத்தாலேயே எனக்கு நினைவுக்கு வருகிற ஒரு குறுந்தொகை வரி உண்டு. அதற்கு காரணம், முதலாக நான் டாக்டர் இளங்கோ அவர்களை சந்தித்த போது, அப்போது கிண்டி பொறியியல் கல்லூரி என்று அழைக்கப்பட்ட அந்த காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இப்போதைய அண்ணா பல்கலைக்கழகம், அந்த கல்லூரியில் வளர் தமிழ் மன்றத்தின் தலைவராக டாக்டர் இளங்கோ அவர்கள் இருந்தார்கள். சென்னை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த என்னை ஒரு நிகழ்வுக்கு அழைத்திருந்தார்கள். முதன்முறையாக அப்போதுதான் சந்திக்கிறோம். வணக்கம் என்று சொல்லிவிட்டு உட்காருங்கள் என்று சொல்லி முகமனாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே குறுந்தொகை பாடலின் வரியை வைத்துக்கொண்டு தொடங்கினார்கள். அவருக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, டாக்டர் இளங்கோ என்றால் அந்த வரியும், அந்த வரியை சொன்னால் டாக்டர் இளங்கோவும் எனக்கு நினைவுக்கு வருவார்கள். முழி தயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல், குறுந்தொகை பாடலின் 167வது பாடலில் வரக்கூடிய ஒரு வரி. அந்த முழி தயிர் என்பதற்கு அவர் கொடுத்த அந்த விளக்கம் அன்றைக்கு எனக்கு இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது. அதை தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரே சொன்னது போல தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று ஒன்று நடக்கும். அதற்காக பல துறைகளிலே இருப்பவர்களை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு போஸ்ட் பண்ணுவார்கள். அப்படி ஏறத்தாழ ஒரு 3-4 மாதங்கள் அவரோடு பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் அப்போதெல்லாம் நான் அவரை பார்த்து வியந்தது அவருக்கு தமிழின் மீது இருக்கக்கூடிய ஆழமான பற்று. பின்னர் கூட திருச்சியில் பணியாற்றும் போதும், பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கும் போதும் அவருடைய அந்த ஆழ்ந்த பற்றை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட சங்க இலக்கியத்திலே இருந்து அவர்கள் பல மேற்கோள்களை காட்டி இந்த நூலிலே இருக்கிற கட்டுரைகளோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல இந்த நூலிலே இருக்கிற கட்டுரைகள் சுருங்க கூறி விளங்க வைக்கக்கூடிய கட்டுரைகள். சில பெயர்களையும் சில தகவல்களையும் தமிழ்துறையிலே அல்லது தமிழ் மொழி செயல்பாடுகளிலே நாம் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றால் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு பல காரணங்கள் சரியா தவறா என்பதற்கு நான் போகவில்லை. நேரடியாக தமிழ் மொழியில் அல்லது தமிழ் மொழி இலக்கியத்தில் தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் சங்க இலக்கியத்தில் வருகிற சில பெயர்கள் கூட தெரிந்திருக்கும். இந்த நூலில் ஒரு கட்டுரை இருக்கிறது. பேயனார் என்பதுதான் அந்த கட்டுரையின் தலைப்பு. பேயனார் என்பவர் சங்கத்தமிழ் புலவர்களில் ஒருவர். ஆனால் இன்றைக்கு பேயனார் என்று சொன்னால் அவருடைய பெயரை தேடியோ, அவர் என்ன செய்தார், எந்த கவிதைகள் எழுதினார் என்றோ யாரும் படிக்கப் போவதும் இல்லை, அதை தேடப் போவதும் இல்லை. ஆனால் பேயனார் எத்தனை பாடல்கள் பாடினார்,
அவர் பாடியிருக்கக்கூடிய 104 பாடல்களில் 103 பாடல்கள் முல்லைத்திணையைச் சேர்ந்தன என்றெல்லாம் ஆய்வு அறிஞர் ஒருவருக்கு தேவைப்படுகிற அத்தனை தகவல்களையும் திரட்டி, அதே சமயத்தில் இலக்கிய ரீதியாக அந்த பாடல்களில் என்ன இருக்கின்றன என்பதையும் சொல்லி மிகச் சிறப்பாக ஒரு சொல்லுவார்களே கம்பெண்டியம் என்ற ஆங்கிலத்தில், அதை போல இந்த கட்டுரைகளை டி.கே. கோபாலையர் படைத்திருக்கிறார் என்பதுதான் பெருமை. அவர்கள் தொட்டுக்காட்டிய அந்த பெரிய புராணத்தை பற்றிய கட்டுரையை நாம் எல்லோரும் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காரணம், பெரிய புராணத்தினுடைய பிரபலமான ஒரு நிகழ்ச்சியோடு, திருத்தொண்டர் புராணத்தில் வருகிற ஒரு கதை நிகழ்ச்சியோடு அந்த கட்டுரை தொடங்குகிறது. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், ஊர் பக்கங்களிலே ஒரு பழமொழி உண்டு, ஆற்றில் போட்டால் குளத்தில் வருமா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த பழமொழியை கேட்டுவிட்டு அநேகமாக எல்லோரும் என்ன புரிந்து கொள்வார்கள் என்றால், ஆற்றில் போட்டால் குளத்தில் வராது, எனவே நடக்க முடியாத ஒன்றை குறிப்பிடுவதற்கு இந்த பழமொழியை சொல்லுகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் பெரிய புராண கதை நிகழ்வின்படி விருத்தாச்சலத்திலே இருக்கிற மணிமுத்தா ஆற்றிலே போடப்பட்ட பொற்காசுகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கிற கமலாலய குளத்தில் எடுத்தார். ஆற்றில் போட்டால் குளத்தில் வரும் என்பதற்கான சம்பவம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள், இவற்றைத்தாம் அந்த கதை நிகழ்ச்சி காட்டுகிறது. அந்த கதை நிகழ்ச்சியை வைத்து கொண்டுதான் அந்த கட்டுரையை தொடங்குகிறார் கோபாலையர். ஆனால் அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கிற அந்த தகவலில் இருக்கிற ஒரு வரலாற்று உண்மையை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சி மிகச் சுருக்கமாக பார்க்கலாம், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மணிமுத்தா நதியில் 12,000 பொற்காசுகளை போட்டுவிடுகிறார் சுந்தரர், சிவபெருமானுடைய உந்துதலால். இங்கே போட்டுவிடு, அங்கே போய் எடுத்துக்கொள் என்று சொல்லப்பட அவற்றை போட்டுவிடுகிறார். திருவாரூருக்கு செல்லுகிறார். திருவாரூர் குளத்தில் இறங்கி அந்த பொற்காசுகளை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக பாடுகிறார். மத்திய இணையமைச்சரின் உரையை தொடர்ந்து நாம் மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களின் உரையினை கேட்போம். மத்திய தகவல் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளும் எண்ணம் இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவரால் வர இயலாத நிலை இருந்தும் நம்மோடு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் காணொளி வாயிலாக இணைகிறார். வரவேற்போம் அவரை. மத்திய இணையமைச்சர் வணக்கம் அம்மா சுதாம்மா. சாரி மன்னிச்சிருங்க, இடையில உங்களை நிறுத்திட்டேன். பிகாஸ் பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்குது. நான் உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து கொண்டது. மறைந்த தமிழ் பேராசிரியர் திரு கோபாலையா அவர்களுடைய காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் என்ற அவருடைய பேரில் 1938லேருந்து 1950 வரலும் அவர் ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோவில் உரை ஆற்றின விஷயங்களை தொகுத்து இந்த புஸ்தகத்தை வழங்கியிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த வயதிலும் கூட ஒரு கம்யூனிட்டி ரேடியோ தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நான் வேவ்ஸ் 2025 கான்ஃபரன்ஸ் மும்பையில் கலந்து கொண்டப்போ எவ்வளோ ஒரு ஆக்டிவாக ஒரு இளைஞர், அந்த வேவ்ஸ் மாநாட்டில் ஒரு சைடு மாநாடு கம்யூனிட்டி ரேடியோக்காக, அந்த கம்யூனிட்டி ரேடியோ உன்னுடைய கான்ஃபரன்ஸை மிக சிறப்பாக நடத்தி தமிழ்நாட்டில் வேணால் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே கம்யூனிட்டி ரேடியோவை கொண்டு வந்த பெருமை திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு சாரும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் முனைவர் திருமதி பூங்கோதை அவர்கள்
அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் திரு இளங்கோ அவர்களுக்கும், அதே போல டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஆன்மீக பேச்சாளர் அம்மா திருமதி சுதா சேசையன் அவர்களுக்கும், எங்கள் வானொலி நிலையத்தினுடைய உதவி தலைமை இயக்குனர் திரு வாசுகி அவர்களுக்கும், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜினுடைய பிரின்சிபல் திரு வில்சன் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாலுமே இப்படி ஒரு மிக முக்கியமான விழா திரு கோபால் ஐயர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஆல் இந்தியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இந்த சொசைட்டிக்கு இன்னைக்கு பல மீடியாக்கள் இருக்கிறது. இன்னைக்கு நியூ மீடியா அல்லது சேட்டலைட் மீடியா எல்லாம் இருக்கு. ஆனால் 1938 சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தே நமக்கு ஒரு மிக முக்கியமான கம்யூனிகேஷன்னா அது ஆல் இந்தியா ரேடியோ, ஆகாஷ்வாணி தான். அந்த ஆகாஷ்வாணியில் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த திரு கோபால் ஐயர் அவர்களுடைய ஸ்பீச்சை எல்லாம் தொடர் தொகுத்து செய்து காலத்தை வென்ற தங்க புதையல்கள் புஸ்தகத்தை வெளியிடுகின்ற வெளியீட்டாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நூல் வெளியீட்டாளர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும், அதே போல திரு கோபால் ஐயர் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி ஒருவர் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் திரு கோபால் ஐயர் அவர்கள் பல சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாலே இருந்தே இந்த சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா ரேடியோவில் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பல தமிழறிஞர்கள், உவே சாமிநாதர் ஐயர், மறைமலை அடிகளார், திரு சூரிய நாராயண சாஸ்திரி போன்ற தமிழறிஞர்கள் கூட அவர் பணியாற்றி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய சம்பவம், பெருமை கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த ஆகாஷ்வாணி கிட்டத்தட்ட 90 வருஷத்திற்கு மேலே இந்த ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோவானது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் தொடர்ந்து தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய டைரக்டர்ஸ், அதே போல் கலைஞர்கள், ஒரு காலத்தில் பத்மா சுப்பிரமணியம் அம்மா, அந்த மாதிரி பல கலைஞர்கள் எல்லாம் இங்கே ஆல் இந்தியா ரேடியோ ஆகட்டும் அல்லது தூர்தர்ஷன் ஆகட்டும், அதில் பல பேர் தங்களை இன்வால்வோட தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த வானொலி நிலையம் சிறப்பாக இருப்பதற்கு அவர்கள்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள். அதே போல சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் கூட தமிழ் துறையில் நம்முடைய கோபால் ஐயர் அவர்கள் 1928 ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி, அதுக்கு அடுத்து தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர் கூட வேலை செய்து பல இலக்கியங்களை கொடுத்த ஒரு மிக சிறந்த தமிழ் ஆர்வலர் அவரை போற்றுகின்ற இந்த அருமையான நேரத்தில் உங்களுடன் கலந்து கொண்டதிலும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. திரு ஸ்ரீதர் ஐயா அவர்கள், அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட, ஏன்னா நான் நேரில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை. இப்போ கூட நான் உடனே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகணும். அதனால் நீங்கள் எல்லாம் என்னை தயவுசெய்து இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நாம் வேறு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். சுதாமா, சாரி உங்களை இடையில நிறுத்தி நான் பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் பணிகள் நிறைய இருப்பினும் இந்நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நூலின் சிறப்பு குறித்தும் வானொலியின் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர்களின் சிறப்புகள் குறித்தும் காணொளி வாயிலாக நம்மோடு இணைந்து உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நமது கைத்தட்டல்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா, வணக்கம், நன்றி. டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் தமது உரையை தொடர்கிறார். மீண்டும் வணக்கம். மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆற்றுல போட்டால் குளத்தில் வருமா அப்படிங்கிற அந்த சம்பவம் தான்
அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆற்றில் போட்டார், குளத்தில் எடுத்தார் என்பது மாத்திரமில்லை. சேக்கிழார் இதை பற்றி பாடும்போது, குளத்தில் நின்றார், பதிகம் பாடினார், காசுகள் வந்தன. ஆனால் அந்த காசுகளெல்லாம் மாற்று குறைந்த பொற்காசுகள். இப்படி மாற்று குறைந்த பொற்காசுகளை கொடுத்து விட்டாயே என்று மறுபடியும் பதிகம் பாடினார். அப்போது மாற்று நிறைந்த பொற்காசுகள் மீண்டும் வந்தன என்று குறிப்பிடுகிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பவை, தேவார பாடல்களில் கிடைத்திருப்பவை, முதலில் அவர் பாடினாரே ஒரு பதிகம், பொன் செய்த மேனியினீர் என்ற பதிகம், அந்த பதிகம் மட்டும்தான். அப்படியானால் சேக்கிழாருக்கு தெரிந்திருந்த அந்த இன்னொரு பதிகம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பது வரலாற்றில் நாம் பெறுகிற தகவல். தமிழ் உலகம் இப்படி எத்தனையோ பதிகங்களை இழந்துவிட்டது என்பது அந்த வரலாற்று தகவல் நமக்கு தருகிற சோகம். இதை எதற்காக சொல்கிறேன்? இந்த நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவற்றை பற்றிய தகவல்களை எல்லாம் தம்முடைய உரையில், தம்முடைய கட்டுரைகளில் டி.கே. கோபாலையர் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். பெரியோர்களே, ஆகாஷ்வாணி, அகில இந்திய வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ என்பதை பற்றியெல்லாம் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களும் நிரம்ப குறிப்பிட்டார்கள், டாக்டர் இளங்கோ அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்திருக்க வேண்டிய இந்த நூலை 2025 21ஆம் நூற்றாண்டில் எந்த காலத்திலேயோ எழுதப்பட்ட கட்டுரைகளை நூலாக்கம் செய்து இன்றைக்கு படித்து என்ன செய்ய போகிறோம்? வித் ஆல் த டெக்னாலஜி, இன்றைக்கு அந்த பழைய கட்டுரைகள் என்ன செய்ய போகின்றன என்று நாம் நினைக்கலாம். பழைய காலத்தில் ஒருவர் நல்ல அறிவாளி என்று சொல்லுவதற்கு ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார்கள். ஐயா பெருமாள் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஒருவர் கல்வியில் சிறந்தவர் என்று மாத்திரம் சொல்வதில்லை, அவர் கேள்வியிலும் சிறந்தவராக இருக்க வேண்டும். அதனாலே தான் வள்ளுவர் சொல்லும் போதே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்றார். ஒன்றை படிப்பது மாத்திரம் பிரயோஜனமில்லை. ஒரு நூல் இருக்கிறது, ஒரு கட்டுரை இருக்கிறது, செய்யுள் இருக்கிறது, படிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு மிக குறைவு. ஆனால் அதே கட்டுரையை பற்றி, அதே செய்யுளை பற்றி மற்றவர்கள் கூறுவதை கேட்கும்போது, மற்றவர்களுடைய அணுகுமுறைகள் நமக்கு கிடைக்கும்போது, பல்வேறு பெருமக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்போது அறிவு விசாலப்படுகிறது, அறிவு ஞானமாகிறது. அதனால்தான் கேள்வி வேண்டும், கேள்வி செல்வம் வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நினைத்தார்கள். இப்போதும் கூட ஏதாவது ஒன்றை படித்துவிட்டு அது முழுமையாக நமக்குள் இறங்க வேண்டுமென்றால் என்ன செய்தால் அது இறங்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இன்னமும் புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள், ஏனென்றால் புத்தகங்கள் என்பவையே இப்போதெல்லாம் அருங்காட்சியக பொருள்களாக மாறிவிட்டன. புத்தகங்களை வைத்துக்கொண்டு படிக்கும்போது எத்தனை முறை திரும்ப திரும்ப படித்த சில புத்தகங்களை படிக்கும்போது மனதை தொட்டு சொல்லுங்கள், சில நேரங்களில் அந்த புத்தகம் தலைகீழாக கூட இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருக்கிற காட்சிக்குள்ளே போய், அந்த இடத்திற்குள்ளே நாம் போய் நின்று அந்த நாயகனாக நாயகியாக நடித்து அவர்களைப் போல பாட்டு பாடி அவர்களைப் போல நடனமாடி சில நேரங்களில் அந்த கவிதை என்ன சொல்கிறது என்பதை அங்கே இருந்து அனுபவித்து செய்திருக்கிறோமா இல்லையா? இப்போதும் கூட ஒரு புத்தகத்தில் இருப்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எது தெரியுமா மிகச்சிறந்த வழி? ரீட் ஒன்ஸ், மேபி ரீட் ட்வைஸ். அதன் பின்னர் கண்ணை மூடிக்கொண்டு வேறு யாரையாவது அதை படிக்க சொல்லி கேட்கும்போது
அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய எண்ணம் நமக்கு இன்னமும் ஆழமாகும், அகலமாகும். வேறு யாரோ அதை சொல்லும்போது, ஓ, இந்த அணுகுமுறையை நாம் சிந்திக்கவில்லையே, அப்படி ஒரு அனுபவத்தை, அப்படி ஒரு ஆழத்தை தான் ஆகாஷ்வாணி, அகில இந்திய வானொலி நமக்கு கொடுத்தது. இன்றைக்கு அந்த அனுபவத்தை எல்லோரும் பெறுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் அந்த ரேடியோ பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு, மன்னித்து விடுங்கள், அந்த காலத்து ரேடியோ பெட்டியில் அந்த ஒரு பச்சை விளக்கு ஒன்று வர வேண்டும். அது வருகிற வரையில் குரல் வராது. நானெல்லாம் சின்ன வயதில் ரேடியோ பெட்டிக்கு முன்னாலே உட்கார்ந்திருக்கும் போது, ஒருவேளை டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடுகிற பாடல் ஒலிபரப்பானால் 2 பேரும் அங்கே ஏதோ ஒரு பலகையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றுதான் கற்பனை செய்திருக்கிறேன். அதற்கு பின்னர்தான் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் புரிந்தன. ஆனால் அந்த ரேடியோ பெட்டிக்கு முன்னாலே உட்கார்ந்து இதை போன்ற உரைகளை கேட்கும்போது புதிய புதிய பரிமாணங்கள் கிடைத்தன. அந்த பரிமாணங்களை இப்படிப்பட்ட கட்டுரைகளை படிக்கும்போது மீண்டும் பெறலாம் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். ஏராளமான கட்டுரைகள், 12 கட்டுரைகள், அது கூட சொன்னார்கள் 12 தான் கிடைத்தன, மீதமெல்லாம் போய்விட்டன என்று. அது தமிழ் இலக்கியத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு தனி நிலை. தேவார பாடல்களை எல்லாம் சிதம்பரம் திருக்கோயிலில் கண்டெடுத்த போது கரையான் அரித்து நிறைய சுவடிகள் போயிருந்தன. அப்போது நம்பியாண்டார் நம்பி குறிப்பிட்டாராம், கரையானுக்கு கிடைத்த பாக்கியம் தமிழ் குடிக்கு கிடைக்கவில்லையே என்று. அப்படி அப்போது கரையான் அரித்தவை இப்போதெல்லாம் அந்த பேப்பர் தூள் தூளாக உடைந்து, அந்த பேனா மைக்கு கிடைத்த பாக்கியம் தமிழ் குடிக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 12 கட்டுரைகளிலும் கூட நிறைய சங்கதிகள். இந்த கட்டுரைகளின் மிக பெரிய சிறப்பு, எந்த தலைப்போ அந்த தலைப்பை பற்றி நீங்கள் இனிமேல் புதியதாக தேட வேண்டாம். ஒரு கன்சைஸ் கம்பெண்டியமாக அந்த தலைப்பை பற்றிய அத்தனை தகவல்களும் அந்த ஒரு கட்டுரைக்குள் அடங்கிவிடுகிறது. சீரா புராணம், யாராவது சீரா புராணத்தை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த கட்டுரையை படித்து பாருங்கள், உங்களுக்கு கிடைத்துவிடும். பெரிய புராணம், இதை படித்து பாருங்கள், கிடைத்துவிடும். திருச்சிராப்பள்ளியை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது, அவர் உரையாற்றி இருக்கிறார். திருச்சினாப்பள்ளி என்று அதற்கு தலைப்பு. நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், திருச்சினாப்பள்ளியா, இது என்ன எழுத்துப்பிழையா? ஒருவேளை டாக்டர் பூங்கோதையும் டாக்டர் இளங்கோவும் சரியாக பார்க்கவில்லையா? இல்லை, முன்னாலே சொல்லுவார்களே, எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்று. அந்த பேப்பரில் ஏதோ மை அப்படியே கலங்கி போய் திருச்சிராப்பள்ளி என்பது திருச்சினாப்பள்ளி என்று வந்து விட்டதா? இல்லை, 1920களிலேயும் 30களிலேயும் திருச்சினாப்பள்ளி என்றுதான் அந்த ஊருக்கு பெயர் இருந்திருக்கிறது. அதன் பின்னர் திருத்தம் செய்து அந்த பெயர் எப்படி மாறிவிட்டது என்பதை உணர்ந்து அதை திருச்சிராப்பள்ளி என்று கொண்டு வந்தார்கள். இடையிலே காலனி ஆதிக்கத்தின் போது அது ட்ரிச்சி என்றாகி ட்ரிச்சினோப்பள்ளி என்றெல்லாம் விதவிதமாக மாறி போயிற்று. திருச்சிராப்பள்ளி, 3 தலைகள், திருச்சிரன், அது மாத்திரமில்லை, 3 அரக்கர்கள், இவர்களை சிவபெருமான் அழித்தார் என்பதனால் திருச்சிராப்பள்ளி என்று அந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில இடங்களில் திருஜினப்பள்ளி, அங்கே ஜைன படுகைகள் இருந்ததன் காரணமாக திருஜினப்பள்ளி என்றும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2ம் சேர்ந்துதான் திருச்சினாப்பள்ளி என்று சில காலத்திற்கு அது வழங்கப்பட்டது. திருச்சினாப்பள்ளி என்றுதான் அதை பற்றி ஆரம்பிக்கிறார். திருச்சிரபுரம் என்ற பெயர்களாலும் திருச்சிராப்பள்ளி என்ற பெயர்களாலும் இது வழங்கப்படும் என்று அந்த கட்டுரை வரலாற்று செய்திகளையும் புராண செய்திகளையும் அங்கே இருக்கிற கல்வி சாலைகளை பற்றிய செய்திகளையும் தருவதாக அமைகிறது. இப்படி ஒவ்வொரு கட்டுரையை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். 12 கட்டுரைகளும் எனக்கு என்னவோ இப்படித்தான் தோன்றுகிறது. டாக்டர் இளங்கோ அவர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் கூட தமிழ் மொழியில் 12 உயிரெழுத்துக்கள் தாமே. அந்த வகையில் நீங்கள்தான் எழுத்துக்கள் கணக்கெல்லாம் சொன்னீர்கள்.
அந்த வகையில் இந்த 12 கட்டுரைகளும் மிக அற்புதமான கட்டுரைகளாக இருக்கின்றன. இவற்றை தொகுத்து எடுத்து எழுதி தட்டச்சு செய்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகோதரி பூங்கோதை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இட்ஸ் an extremely difficult task. கையாலே எழுதுவது என்பது இன்றைக்கு மறந்து போயிற்று. ஆனால் கையாலே எழுதுபவர்களுக்கு தெரியும், சில நேரங்களில் நாம் எழுதியதை நாமே 1 மாதம் கழித்து படித்தால் புரியாது. யாரோ ஒருவர் எழுதியதை, அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதியதை, அப்போதைய தமிழ் எழுத்து முறையே வேறாக இருக்கும். இப்போது போடுகிற நை இல்லை, இந்த கொம்பு வேறு அந்த கொம்பு வேறு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில், அதுவும் சேர்த்து எழுதினால் சில நேரங்களில் சில பேர் சேர்த்து எழுதுவார்கள். அப்போது அந்த ரன்னிங் லெட்டர்ஸில் எது என்ன என்று புரிவதே கடினம். அவற்றையெல்லாம் பார்த்து மிகச் சிறப்பாக அவற்றை செம்மைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு உண்மையிலேயே மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு டி.கி. கோபாலையர் அவர்கள் சென்னை கிறித்துவ கல்லூரியில் பணிபுரிந்தார் என்பதும், சென்னை கிறித்துவ கல்லூரி வெளியிட்ட அந்த முக்கியமானவர்கள் பட்டியலில் அவருடைய பெயரும் இருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த தகவல். எனக்கும் கூட ஒரு விதத்தில் அந்த வகையிலேயும் டி.கி. கோபாலையர் அவர்களோடு ஒரு தொடர்பு கிடைக்கும். மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு முன்னால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற அந்த பதைப்பில் 2 மாதங்கள் சென்னை கிறித்துவ கல்லூரியில் பயின்றவள் நான் என்கிற முறையில் அப்படியும் கூட ஒரு பொருத்தத்தை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அழகான இந்த நூலை படிப்பதற்கு டி.கி. கோபாலையர் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள் எனக்கும் வாய்ப்பளித்தார்கள். நீங்களெல்லாம் படிப்பதற்கு முன்னாலேயே படிப்பதற்கு. அந்த வாய்ப்புக்காக அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, பெயர் எடுப்பதற்குத்தான் பெயரன்கள் இல்லையா? தாத்தாவை போல பெயர் எடுப்பதற்கு என்பார்கள். தாத்தாவின் பெயரையும் நிலை நிறுத்துவதற்காகத்தான் பெயரன்கள் என்றால், அந்த வகையில் தாத்தாவின் பெயரை மிகச் சிறப்பாக நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தனிப்பெரும் ஒலி ஊடகமாக விளங்கி வரும் நமது வானொலியின் மகத்துவம் குறித்தும் இங்கு வெளியிடப்பட உள்ள நூல் குறித்தும் விரிவாக எடுத்து எம்பிய டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நூல் வெளியிடப்பட உள்ளது. நூலை வெளியிட உள்ளார் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள். முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார் சென்னை கிறித்துவ கல்லூரியின் முதல்வர் முனைவர் பால் வில்சன் அவர்கள். வேதியியல் பேராசிரியராக தமது கல்வி பணியை தொடங்கியவர். பின்னர் துறை தலைவராக, முதல்வராக இவரது பணி போற்றுதலுக்குரியது. 30க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை பதிப்பித்துள்ள இவர் இரா ஸ்ரீதரன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். முனைவர் பால் வில்சன் அவர்கள். டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் இந்நூலை வெளியிட முனைவர் பால் வில்சன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். பேராசிரியர் டி.கி. கோபாலையர் அவர்களின் வானொலி உரைகள் அடங்கிய நூலான காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் நூல் தற்போது வெளியிடப்படுகிறது. டி.கி. கோபாலையர் குடும்பத்தினரும் நம்மோடு இணைகிறார்கள். அனைவருக்கும் நன்றி. முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சென்னை கிறித்துவ கல்லூரியின் முதல்வர் முனைவர் பால் வில்சன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் பிரதிகளை பெற்றுக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் அருள் செல்வன் அவர்களை அழைக்கின்றோம். டாக்டர் அருள் செல்வன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜெயசக்திவேல் அவர்கள். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சித்ரா புருஷோத்தமன் அவர்கள். நிகழ்ச்சி பிரிவு தலைவர்
வி ரமேஷ் பாபு அவர்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்கிறார். திரு MS பெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரதிகளை பெற்றுக்கொள்ள. பதிப்பாளர் அவர்களை வரவேற்கின்றோம் பிரதியை பெற்றுக்கொள்ள. யமுனா மேடம் அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் ராணி மைந்தன் அவர்களை வரவேற்கின்றோம். டாக்டர் ராஜாமணி அவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். கிறித்துவ கல்லூரியின் டாக்டர் செபுலோன் அவர்களுக்கு நன்றிகள். திருமதி நீரஜா பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரதியை பெற்றுக்கொள்ள. இந்துமதி அவர்களுக்கு நன்றி. நீரஜா மேடம் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முன் பேராசிரியர் தி.கி. கோபாலையர் அவர்கள் எழுதிய கையெழுத்து பிரதிகளை தொட்டு பார்த்து அளவிலா ஆனந்தம் கொண்டு தாம் வாழ்ந்த காலத்தில் தமிழுக்கும் எதிர்கால சமுதாயத்திற்கும் நல்வழி காட்ட இயலும் என்ற நம்பிக்கை விதித்த மாபெரும் மனிதரின் கட்டுரைகளை தொகுத்த கோவை CS அகாடமி பன்னாட்டு பள்ளியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. பூங்கோதை அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நினைவு பரிசு வழங்கும் நேரம் இது. டாக்டர் இளங்கோ ஐயா அவர்களை நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க செய்கிறோம். டாக்டர் பால் வில்சன் அவர்களுக்கு நினைவு பரிசு, முனைவர் பால் வில்சன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கப்பட உள்ளது. நமது துணை தலைமை இயக்குனர் திருமதி M. வாசுகி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. நமது சென்னை வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வி. ரமேஷ் பாபு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. முனைவர் இளங்கோ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார். இந்நூலின் ஆசிரியர் தி.கி. கோபாலையர் அவர்களின் குடும்பத்தினர் நினைவு பரிசினை வழங்குகின்றனர். தி.கி. கோபாலையர் அவர்களின் மருமகள் வசந்தா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார். இளங்கோ பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார். நமது டிடிஜி மேடம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டாக்டர் பூங்கோதை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு வி. ரமேஷ் பாபு அவர்களுக்கு நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நமது சென்னை வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு வி. ரமேஷ் பாபு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பேராசிரியர் தி.கி. கோபாலையர் அவர்களின் மருமகள் வசந்தா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். திருமதி பூங்கோதை அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாரதியின் வாக்கினை முன்னிறுத்தி அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் எம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வாழ்வியல் கூறுகளை சங்க காலத்திலேயே வகுத்து கொண்டு வாழ்ந்த சங்கத் தமிழரின் வாழ்க்கை சுவடுகளின் பெருமையை அனைவருக்கும் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே கோபாலையரின் கட்டுரைகள் அமைந்திருந்தன. பேராசிரியர் கோபாலையரின் காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் எனும் இம்மிகச்சிறந்த நூலினை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு 1 வருட காலம் தேவைப்பட்டது. இந்நூல் புகழேந்தி புலவரில் தொடங்கி சீரா புராணத்தில் நிறைவு பெறுகிறது.
கட்டுரையில் உள்ள ஒவ்வொரு தலைப்புகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துகள் நம் தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தமிழர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதையும் சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எதிர்காலத்தில் எண்ணியுமே அமையப்பட்டிருந்தது. தமிழ் மொழியில் எத்தனையோ நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றுள் எதிர்கால சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை தேடி தேடி தேர்ந்தெடுத்து அவற்றை வானொலி உரையாக நிகழ்த்தி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கில் திரு கோபாலையர் அவர்கள் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார் என்பதால்தான் 80 ஆண்டுகளை கடந்தும் இன்று காலத்தை வென்ற தமிழ் புதையலாக இந்நூல் சிறப்பு பெற்று நிற்கிறது. 80 ஆண்டுகளுக்கு முன் வானொலியில் உரையாற்றிய இக்கட்டுரையினை கோபாலையரின் பேரன் மதிப்பிற்குரிய ஸ்ரீதரையா அவர்கள் என்னிடம் கொடுத்தபோது அதிலுள்ள ஒவ்வொரு தாள்களும் கிழிந்தும் அழிந்து போகக்கூடிய நிலையிலும் இருந்தன. ஆனால் அவற்றில் உள்ள ஒவ்வொரு கட்டுரைகளையும் முதலில் வாசித்த போது எனக்குள் ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்றே கூறலாம். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், கோபால ஐயர் போன்றவர்களோடு நேரில் சந்தித்து உரையாடி இருந்தால் எத்தகைய உணர்வுகள் ஏற்பட்டிருக்குமோ அத்தகைய உணர்வே இச்சிறப்புமிக்க பணியை செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக நின்றது. இந்நூலின் முதல் கட்டுரையான வெண்பாவிற் புகழேந்தி என்று சிறப்பிக்கப்பட்ட புகழேந்தி புலவரின் நலவெண்பா காவியத்தில் இல்லற வாழ்வின் அன்பு, குழந்தைகளின் சிறப்பு, கடமையை செய்வதன் அவசியம் போன்ற அறக்கருத்துகள் பொதிந்து கிடக்கின்றன. இரண்டாம் கட்டுரையான பேயனாரில் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதனை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியுள்ளார். மூன்றாவதாக பெரிய புராணம். அப்பப்பா, படிக்க படிக்க பரவசம். மனிதனோடு கூடி வாழ்வது என்பது இயற்கை. ஆனால் இறைவனோடு இரண்டர கலந்து வாழ்வதை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். அதில் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அடிகளை காணும் பொழுது அப்பழுக்கற்ற இறை உணர்வே மன ஒழுக்கத்திற்கு அடிப்படை என்பதையும் மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றலை கொடுக்கும் என்பதையும் திரு கோபாலையர் அவர்கள் அழகுற உணர்த்தியுள்ளார். நான்காவதாக சேக்கிழார் பிள்ளை தமிழில் தெய்வத்தை ஏனும் குழந்தை ஏனும் மனிதனை ஏனும் குழந்தையாக பாவித்து அவற்றின் பொருள்பட அதன் பருவங்களை விளக்கியுள்ளார். அப்போது வள்ளுவன் கூறிய சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வரிகளை அவற்றுள் இணைத்துள்ளார். இந்த சுழலக்கூடிய உலகம் சிறப்பாக இருக்க வேண்டுமெனில், நிலைத்து நிற்க வேண்டுமெனில் வேளாண்மை சிறக்க வேண்டும் என்ற மாபெரும் கருத்தினை எடுத்து காட்டியுள்ளார். அடுத்ததாக மானுட பிறப்பின் மகத்துவத்தை வெளிக்கொணரக்கூடிய மாபெரும் கட்டுரை ராஜபக்தி. இக்கட்டுரையை படித்த அனைவருமே ஆனந்தத்தில் திளைத்து போவார்கள். எனக்கு உறுதுணையாக இருந்த இளங்கோ ஐயா அவர்களும் நானும் அதிகமாக இதை பற்றித்தான் உரையாடி இருக்கிறோம். ராஜபக்தியில் ஒரு சிறு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது லண்டன் பிரபு அப்பொழுது கோச் வண்டியிலே பயணிக்கிறார். தன் 2 குழந்தைகளையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு 4 குதிரைகள் பூட்டப்பட்ட கோச் வண்டியிலே வெளியூருக்கு சென்று திரும்புகிறார். இரவு பொழுது அடர்ந்த காட்டு வழியே செல்ல வேண்டும். இரவு நேரம், காலதாமதம் ஆகிவிட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. லண்டன் பிரபு ஆணையிடுகிறார், தேரோட்டியே வேகமாக வண்டியை செலுத்து, இல்லையெனில் நமக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று. ஆனால் அவன் எவ்வளவோ முயற்சிக்கிறான். குதிரைகளும் வேகமாகத்தான் செல்கின்றன. இருந்தாலும் காட்டின் வழியாக ஓநாய்களின் சத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திடீரென
ஒரு ஓநாய் அந்த குதிரைகள் முன் குதிக்கின்றன. என்ன செய்வது? யோசித்தான் வேலைக்காரன். முதல் குதிரையை அவிழ்த்து விட்டான். இப்பொழுது கோச்சு வண்டியிலே 3 குதிரைகள் இருக்கின்றன. குழந்தைகள் பயப்படுகிறார்கள். மன்னர் திட்டுகிறார். மனைவி கதறுகிறார். மீண்டும் வேகமாக செலுத்து என்று ஆணையிடுகிறார். மீண்டும் அந்த கோச்சு வண்டி வேகமாக போகிறது. சற்றும் எதிர்பாராத நிலையில் மறுபடியும் ஒரு ஓநாய் அங்கே குதிக்கிறது. உடனே இரண்டாவதாக இருந்த ஒரு குதிரையை அவிழ்த்து விடுகிறான். இன்னும் 2 மைல் தூரம்தான் இருக்கிறது. எப்படியும் மன்னனை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்குள் ஓநாய் கூட்டங்களின் சத்தம் அதிகமாக கேட்கிறது. வேலைக்காரன் முடிவு செய்து விட்டான், இனிமேல் ஓநாய்கள் நம்மை உயிரோடு விடாது. ஆனால் மன்னனை நாம் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றியே ஆக வேண்டும். என்ன செய்வது? சரி, முடிவெடுத்து விட்டான். வண்டி வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது. மன்னர் வேகமாக செல் என்பதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஓநாய்களின் கூட்டம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. உடனே அவன் அந்த ஓநாய்களின் கூட்டத்துக்குள் குதித்து விடுகிறான். அதற்கு முன் அவன் ஒரே ஒரு வரியை சொல்கிறான், மன்னா, நீங்கள் சென்று நாட்டை காப்பாற்றுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். இவ்வளவு அழகான வரி. அதாவது இதில் என்ன அப்படின்னா, சொல்ல வேண்டிய கருத்து, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது மிகச் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. லாயல் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், லாயல் டு ஹிஸ் லவ், லாயல் டு த இன்ஸ்டிடியூஷன் என்பது எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. எத்தகைய இடர் ஏற்படினும் ஒருவன் இம்மூன்று கொள்கைகளையும் தவறாது கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதையே இது விளக்குகிறது. இவ்வாறே சிறுபானாற்றுப்படை, அம்மா சொன்னது போல் திருச்சிராப்பள்ளி, ஊசல், நக்கீரர், சிறுபானாற்றுப்படையில் உள்ள கருத்துகள், உமறு புலவரின் கூற்றுகள், இவை அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கொடுக்கின்றன. இவை கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை நமக்குள் நினைவு கூறுகிறது. 3 தலைமுறைகளை கடந்து தன் தாத்தாவின் படைப்புகளை எதிர்கால சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய ஸ்ரீதரையா மேற்கொண்ட முயற்சிகளும் கடின உழைப்பும் என்னை வியக்க வைத்தது. ஒரு நற்செயலை தொடங்கிவிட்டால் அதில் எத்தகைய இடர்கள் ஏற்பட்டாலும் தடைகளை கடந்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை அவரிடம் கண்டபோது தடைக்கற்களை கூட படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என் நினைவிற்குள் வந்தது. கட்டுரையின் தலைப்பு முதல் இறுதி வரையுள்ள ஒவ்வொரு எழுத்துகளையும் சரிபார்த்து, இது கட்டாயம் நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு எழுத்துகளையும் சரிபார்த்து செம்மையுற அமைவதற்கு வழிகாட்டியதோடு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதனை தம் வாழ்வில் கடைபிடித்து வாழும் மதிப்பிற்குரிய முனைவர் ஐயா இளங்கோ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். கோபாலையரின் கட்டுரைகளை வாசித்து அவை செம்மையுற அமைவதற்கு வழிகாட்டிய மதிப்பிற்குரிய சுதாசேஷியன் அம்மா அவர்களுக்கு என் நன்றிகள் பல. மேலும் கட்டுரைகளை சீர்படுத்த உதவிய மதிப்பிற்குரிய சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவரது மனைவி வாசுகி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். திரு கோபாலையர் அவர்களின் உரைகளான மிகப்பெரிய பொக்கிஷங்களை நூலாக வெளியிடுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்கும் அதற்கு துணை நின்ற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வெற்றி கூறுமின் வெண்சங்கு ஊதுமின் கற்றவராலே உலகு காப்புற்றது என்ற வாக்கினை மெய்ப்பித்த போற்றுதற்குரிய திரு கோபாலையரின் உயர் நோக்கமே நம் வாழ்க்கையை மேம்படுத்தும், அதோடு எதிர்கால சமுதாயத்தையும் சிறப்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து நல்வுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் டி.கே. கோபாலையர் அவர்களின் வானொலி உரைகளை அச்சில் கொண்டு வருவதில் உறுதுணையாக இருந்த முனைவர் தா. பூங்கோதை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
இந்திய சமுதாய வானொலியின் முன்னோடியாக திகழும் பேராசிரியர் முனைவர் இரா ஸ்ரீதர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் காமன்வெல்த் கல்வி ஊடக மையத்தின் மேனாள் இயக்குநருமாகவும் பணியாற்றியிருக்கிறார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் கேந்திராவில் உயர் பதவிகளை வகித்த முனைவர் இரா ஸ்ரீதர் அவர்கள் இந்நூலாசிரியரின் மகள் வழி பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகத் தேனி திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்நூல் வெளிவர பெரு முயற்சிகள் மேற்கொண்டு செயலாற்றியிருக்கிறார். நன்றி நவில திரு இரா ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவ்விழா நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு பேராசிரியர் டி.கே. கோபாலையர் அவர்களின் பேரனான இவ்விழாவை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து அகமகிழ்ந்திருக்கும் திரு இரா ஸ்ரீதர் அவர்களை அன்போடு நன்றியுரையாற்ற அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த, இந்த விழாவினை தொடங்கி வைத்த, பார்லிமெண்ட்டிலே எத்தனை அமளி இருந்தாலும் அவர் 3 மணிக்கு அவரே ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்டிலே ராஜ்யசபாவிலே வைக்கிறார். அப்படி வைத்துவிட்டு அவர் வைத்த மசோதாவிலே பேச்சுக்கள் நடக்கும் பொழுது கூட அவர் வந்து இங்கே பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்த டாக்டர் எல். முருகனையா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல்கள். யாரேனும் பார்லிமெண்ட்டை விட்டுவிட்டு அவருடைய மசோதாவினை கொடுத்து 3 மணிக்கு கொடுத்து விட்டு 3:20க்கு நம்மளோட ஒரு 10 நிமிடம் பேசினது ரொம்ப பெரிய இது. அவருக்கு எவ்வளோ தூரம் இந்த புத்தகத்தின் மேலும் தமிழ் இலக்கியத்தின் மேலும் தமிழ் மொழி மேலும் பாசம் உள்ளது. அதோடு வானொலி நிலையத்தின் மீது, ஆகாஷ்வாணி சென்னையின் மீது அவருக்குள்ள பற்றுதலை தெரிவிக்கிறது. அதற்கு என்னுடைய முதற்கண் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருவாரா, வரமாட்டாரா, 2, 2:15, 2:30, 2:45, இன்று வருவாரா, நாளை வருவாரா, அவருக்கு உதவிய MS பெருமாள் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, அடுத்ததாக ஏதோ விளையாட்டாக ஒரு பேப்பரெல்லாம் எங்கள் சித்தி எங்கள் மகன் வழி பெயரன் இருக்கிறானுங்க, பரத் ஜெயராமன். அந்த கோபாலையர் குடும்பம் வந்து 75 பேர் ஆகிவிட்டது. இப்போ 75 பேரில் ஏதோ அவருடைய கடைசி மகள் அவள் 89 வயதிலே இறக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் பரனில் இருந்த பேப்பர்களை எடுத்து அந்த மருமகள்கிட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் ஸ்ரீதர்கிட்ட கொடுத்துட்டு போக என்னான்னு பண்ணட்டும் அப்படின்ட்டு. எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்த ஒரு தொடர்பு காரணமாக அதை எடுக்கிறதுக்காக ஒரு 6 ஆண்டுகள் எல்லா கம்ப்யூட்டர் நிபுணர்களையும் அணுகினேன். சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இந்தியா வரை யாராலும் அந்த கையெழுத்துக்களிலிருந்து ஒரு வடிவு கொடுக்க முடியவில்லை. செபுலோனுக்கு தெரியும் எவ்வளோ 5 ஆண்டுகள் நாங்கள் ட்ரை பண்ணோம் என்று. அவர்களே ஒரு நாள் எல்லோரும் நாங்கள் எங்களது ஹெட் டிபார்ட்மெண்ட்டோடு கோயம்புத்தூர் வருகிறோம் சார். நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் அந்த பேப்பர்களை. காப்பி எடுத்து தான் கொடுப்பேன், அந்த ஒரிஜினல் எங்கிட்ட தான் இருக்குது, கூட கொண்டு வந்துருக்கிறேன். அவர் நாங்களும் வரோம் சார், கோயம்புத்தூரில் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுறோம் சார்னு வர சொன்னார். அந்த பாக்கியம் கிடச்சது இவங்களுக்கு. அவங்களுக்கே சொல்லலை, அதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவங்கள வரதா சொல்லியிருக்காங்கன்ட்டு. இந்த கம்யூனிட்டி ரேடியோ பற்றி சொன்னார் மினிஸ்டரு. அதில் ஒரு கம்யூனிட்டி ரேடியோ, பெரும்பாலும் ஒர்க் பண்ண கம்யூனிட்டி ரேடியோ தான் அவார்டு வாங்கி கொடுத்தது. கெட்ட பேர் வாங்கி கொடுத்த ரேடியோ ஸ்டேஷனும் அதுதான், அதுக்கு அவார்டு வாங்கி கொடுத்ததும் அந்த ரத்னவாணின்னு பேர். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் வந்து எல்லார்கிட்டையும் புலம்புற மாதிரி அவர்கிட்டையும் புலம்பிட்டு இருந்தேன், சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா. அப்புறம் உங்களுக்கு எதானே வேணுமா, ஒருத்தர் இருக்காங்க பூங்கோதைன்னு இருக்காங்க, அவங்கள அனுப்புகிறேன்னாங்க. அவங்கள எழுத சொன்னது வேற ஒரு நூல், அதுக்கு ஒரு நல்ல டைட்டில் இருக்குது, வரப்போகுது, அதையும் சொல்லிடுறேன் முன்னாடியே. நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் எழுதினார், பல நேரங்களில் சில மனிதர்கள் எனக்கு தெரிஞ்சதை எழுதலான்னு நான் சொல்லித்தான் கூப்பிட்டேன் அவங்கள. அது வேற, அதையும் ஒரு ராணிமேனன் சாரையும் கேட்டேன், அது எழுதலாமான்னு. இல்லை சார் நீங்கள் யாரானு எழுத சொல்லுங்கன்னா கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்றாரு. கடைசியில் அதுக்கு வந்து என்னது, தெரிந்த புள்ளிகளும் தெரியாத கோலங்களும்னு வரப்போகுது அந்த புத்தகம். அது நானே சொல்கிறேன், என் உயிர் போனதுக்கப்புறம் தான் அந்த புக்கு வரணுன்ட்டு.
60-70 ஆண்டுகளாக நான் பார்த்த அரசியல்வாதிகளிலிருந்து ஆன்மீகவாதிகள் வரை அவர்களுடைய மறுபக்கத்திலே எழுதுகிறது உண்மையை என்னை தெரிஞ்சவரே உண்மை. ஓகே, அதுக்கப்புறம் தான் பூங்கதை வந்து இதை செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போது நானும் டாக்டர் இளங்கோவும் ஒரே ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறோம். ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லக்கூடாது, அதுக்கு சீனியர் சிட்டிசன் ஹோம்னு சொல்லணும், மரியாதையாக சொல்லணும். அது நாங்கள் இருக்கிறோம். அவர் வந்து 1974 போட்டு என்னமோ உனக்கு தெரிந்த பாடல்கள்னு ஒரு 15 ரூபா கொடுப்பாங்க. ஆல் இண்டியா ரேடியோவில் 3 சினிமா பாட்டு பாடிட்டு அது கொடுத்தோம்னா ஒரு 15 ரூபா கொடுத்தாங்க. ஏதோ பல்சுவை நிகழ்ச்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஒருத்தர் இருந்தார், இருக்காரா இறந்து போயிட்டாரான்னு தெரியல, ஏஆர் கிருஷ்ணமூர்த்தி, ஆல் இண்டியா ரேடியோட பாலிசி இருக்காருன்னு நினைக்கிறேன், திருச்சியில் இருக்கார். அவர் சொன்னார், ஏன் இப்படி எம்எஸ்சி பிஹெச்டிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த சினிமா பாட்டெலாம் எதுக்கு போட்டுருக்க, இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போ, சயின்ஸை தமிழில் கொடுக்க முடியுமான்னாரு. அப்போ தான் முதல்ல நான் செஞ்ச அறிவியல் நிகழ்ச்சியே டாக்டர் இளங்கோவை. அவர் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்குறேன், நான் விசி அப்படின்றாரு, என்ன இந்த விசி சார்ன்றேன். அப்புறம் தான் பார்த்ததா அது பழைய நினைவுகளெல்லாம் வந்தது. அவரோட 2வது 2 டயர் டூ டயரில் படுத்துக்கிட்டெல்லாம் நாங்கள் பல வில்லேஜுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ அவர் சொன்னார், அவருக்கு தமிழ் ஆர்வம் உண்டு, அவருடைய தந்தையார் வழியில். ஸோ நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னாரு. ஸோ நாங்கள் ஒரு 500-1000 தடவை எங்கள் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் யாரனா இதை இனாகுரேட் பண்ணணுமே, பெரிய பேசணுமேன்னு சொல்லும்போது எப்போவுமே எனக்கு உதவுறது எம்எஸ் பெருமாள் தான், ராஜாமணி தான், டாக்டர் ராஜாமணி தான். அவரை கேட்கும்போது இந்துமதி இவங்களெல்லாம் பேசுவீங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது சித்ராவும் வச்சுக்கலாம், அருள் செல்வனும் வச்சுக்கலாம், அடிக்கடி பேசுகிறது. அப்போ எம்எஸ் பெருமாள் சொன்னார், சுதா சேஷன் ட்ரை பண்ணும். அவங்களும் பேசுவாங்க, பேச மாட்டாங்க, வருவாங்க, வரமாட்டாங்க, எல்லாம் பேசி அவங்களும் முழு புத்தகத்தையும் படித்து எழுதி கொடுத்தாங்க. இவங்க எல்லாரையும் எப்படி ஒன்று சேர்க்க போகிறேன்னு கேட்டார் இவர். டாக்டர் முருகன் சார் சொல்லிட்டார், பாம்பேயில் பார்த்தேன், சும்மா போய் கேட்டேன், இந்த மாதிரி புக் இருக்குது சார், நான் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறேன்னாரு. அவ்வளோதான், வாய் வார்த்தை தான், எதுவும் ரைட்டிங்கில் கிடையாது. அதுக்கப்புறம் இவரெல்லாம் ஒன்றா சேர்ப்பீங்க, வருவாங்களா, இன்றைக்கி அவர் சுதாசேஷனே வருவாங்களான்னு கேட்டுட்ருக்காரு டாக்டர் இளங்கோ. சரி சார், எப்படியும் போயிடுவான் சார், நானும் ஊருக்கு போகிறேன், அது ஒரு டெட்லைன் வைக்கணுமே, ஆல் இண்டியா ரேடியோ இங்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், 4 கால் ஆகிடுச்சு, நம்ம டெட்லைன் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கும் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. அதனால் இந்த உதவி பண்ண ரமேஷ் பாபு, வாசுகி அவர்களுக்கும், அவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு மாதமாகவே சொல்லிகிட்ருக்கேன், இப்படித்தான் நடக்க போகிறது. நான் நினச்சது செம்மொழி இயக்கத்தில் நடத்துவாங்க, கிறிஸ்டின் காலேஜில் நடத்துவாங்க. கிறிஸ்டின் காலேஜில் கேட்டால் நாங்கள் நூல் அறிமுகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அவர், ஜூன் மாதத்துக்கு மேலே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் தூர்தர்ஷனில் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். அவர் கடைசியில் இவங்களுக்கும் இந்த இவர் டிடிஜி அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், இப்போ சிஇஓன்னு, அவரே பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவரை போய் எங்கே நான் கம்போடியாவில் பார்த்தேன். அவரை எங்கே, இந்த ஊரில் டைம் கிடைக்காது அவங்களுக்கெல்லாம். கம்போடியாவில் போய் பார்க்குறேன், ஐயோ எனக்கு டைம் இல்லை, என் ப்ரெசன்டேஷன்றாரு. அப்புறம் அங்கேயாவது எனக்கு அவார்டு கொடுக்க, அவர் வேறு வழி இல்லாமல் சிரிக்க, கையை கொடுக்க, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி புத்தகம் ரிலீஸ் பண்ணும் சார், அந்த புத்தகத்தை கொண்டு போய் கம்போடியாவில் காட்ட, அவர் படித்து பார்த்துட்டு எல்லா ஏடிஜிசியும் கூப்பிட்டு அங்கே வந்திருக்கிறவங்கள, வி ஷுட் டூ இட் அப்ரோப்ரியேட்லி அப்படின்ட்டார். அப்படியெல்லாம் தான் இந்த ரூமில் எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற நிலைமையில் மேலேருந்து உத்தரவு வந்துருச்சு, அதுக்கும் மேலே இன்றைக்கி இணை அமைச்சர் வந்து பேசிட்டார். அதனால் அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். ஆனால் இந்த ஒரு ஹாலுக்கு இன்னொரு உயிர் வந்த மாதிரி தோணுது எனக்கு. இதே அரங்கில் கலாமை கூப்பிட்டுட்டு ஒரே ஒரு சொல்லோடு நிறுத்திடுற அப்துல் கலாமை, அறிவியல் கழகங்கள்னு நான் பாட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். ரமணாக்கு தெரியும், யாரானும் 10 பேர் போஸ்ட் கார்டு எழுதினா அறிவியல் கழகம், ராஜாமணி அறிவியல் கழகம், ராணிமந்தன் அறிவியல் கழகம், நான் தான் தலைவர்னேன்.
அதை நியூஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸ்ரீபெரும்புதூரில் ராஜாமணி அறிவியல் கழகத்தின் தலைவர் ராஜாமணினப்போ அவருக்கு ஒரு பேர் வந்துருமே. அப்போது ஒரு நாள் அப்துல் கலாம் இதில் பார்த்தேன், ஐஐடியில். சார் ஒரு ஃபங்க்ஷன் என்னென்ன அறிவியல் கழகங்களை இனாகிரேட் பண்ணணும். எப்படி? இதே ஸ்டூடியோவில் தான். இது 1981. சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்துடுறேன், எனக்கு கார் அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டார் அப்துல் கலாம். அப்போ சாதாரண சயின்டிஸ்ட். ஐஐடியில் ஃபங்க்ஷன் நடக்குது, சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்துடுறேன்னாரு. நான் ஒரு 50 பேர் அப்படி கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு ஸ்டேஷன் டைரக்டரு, ஒரு லேடி ஸ்டேஷன் டைரக்டரு, யாரை கேட்டு கூப்பிட்டேன், கான்ட்ராக்ட் எங்கே, அவரோட அக்ரிமெண்ட் எங்கே, அதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்ட்டார். யார்? அப்துல் கலாமை. அது 2 இணை இயக்குநர்கள் கூட இருக்காங்களே, லாரல் நாடி மாதிரி 2 பேர் கூடவே போவாங்களே. ஐயோ வேணாம் மேடம் வேணான்ட்டாங்கன்ட்டாங்க. சரிடா, ஆனால் ஒரே ஒரு விஷயம், 4:55க்கு 3 பேரும் போயிடுவாங்க. 4:55க்கு கீழே இறங்கி போட்டாங்கல்ல, 5 மணிக்கு எப்படியா கார் அனுப்புன்றாரு. நான் இங்கே பேரை மறந்து போட்டேன், இந்துவில் ஒர்க் பண்ணிருந்தேன், கணபதி சுரன் அவர் இருந்தார். இந்தாப்பா பாக்கெட்டில் 50 ரூபா இருக்குது, எடுத்துன்னு போ, நேராக பஸ்ஸில் போய் இறங்கு, எங்கே அடையாரில், அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துக்கோ, நேராக கலாம் அது வெயிட் பண்ணுறாரு லைப்ரரியில், அவர் போட்டு அழைச்சின்னு வந்துடும் உள்ள. 5:30 மணிக்கு மேலே என்ன, நான் போயாச்சு, டைரக்டர் போயாச்சு. இங்கே யாரோ இது மாதிரி நிறைய வாட்டிக்கு தெரியும், அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னால், கலாம் அங்கேயே 5:15 ஃபோன் பண்ணுறேன், என்ன ஸ்ரீதர் வண்டி வரலையா அப்படின்றாரு. சார் எங்கள் ஆல் இண்டியா ரேடியோ வண்டி படுத்து போச்சு சார், அதனால் ஒரு டாக்ஸியில் வராங்க சார். அப்புறம் டாக்ஸியில் அழைச்சிட்டு வந்து இங்கே ஒரு 1 மணி நேரம் பேசிவிட்டு, அப்புறம் 7 மணிக்கு மேலே போனால் கார் கொடுப்பாங்க நமக்கு, வீட்டில் ட்ராப் பண்ணேன். அவரையும் கலாமையும் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போனேன். அதனால் இந்த அரங்கங்கள் நிறைய பார்த்துது. அந்த அரங்கத்துக்கு திரும்பி வந்ததில் மிக சந்தோஷம். பூங்கதை அம்மையெல்லாம் நல்லா திட்டியிருப்பேன், கண்ணானு திட்டியிருப்பேன், நேற்று கூட திட்டியிருப்பேன், அதெல்லாம் பொறுத்துருந்தாங்க. டாக்டர் இளங்கோ நம்மளை திட்டுவார், அதையும் வாங்கிப்போம். ஆனால் இவ்வளோ பொறுமையாக 86 வயதுலேயோ தமிழ் ஆர்வத்தோடு போட்டு அங்கெல்லாம் தேடுவார், நெட்லெல்லாம் தேடுவார் இளங்கோ சார். அந்த கரெக்டாக இருக்கா அந்த பாடல்கள். அப்போது பெருமாள் சாரையும் கேட்டுருப்பேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு இந்த புத்தகத்தை முடிந்தவரை எல்லா கல்லூரிகளுக்கும் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு அடுத்த எடிஷன் போட்டோம்னா இன்னும் சில தவறுகள்லாம் சொல்லிட்டார், இன்றைக்கி செய்யுள் என்னென்னமோ தப்பு இருக்குன்னாரு. அந்த கரெக்ஷன் பண்ணி அடுத்த எடிஷன் போட்டு மார்க்கெட்டில் வரும். எனக்காக இந்த நேரத்தை செலவு பண்ண அனைவருக்கும் நன்றி. நன்றி பாக்கி அவர்களுக்கு நன்றி, அருள் செல்வன் அவர்களுக்கு நன்றி. டாக்டர் சுந்தரம் தினம் ராத்திரி 8 மணிக்கு 4 வருஷமாக என் ஃபோன் கால் வாட்டுப்பார், அவர் தான் டாக்டர் சுந்தரம் அவர்களும் ஊக்கம் கொடுத்தாரு. இந்துமதி எல்லாருக்கும், இன்னும் நிறைய பேரை விட்டுருப்பேன். எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. சென்னை ஆகாஷ்வாணியுடன் இணைந்து பேராசிரியர் டி.கே. கோபாலையர் அவர்கள் நிகழ்த்திய வானொலி உரைகளின் தொகுப்பான காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் நூல் வெளியீட்டு விழா இங்கே இனிதே நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் காணொளி வாயிலாக இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழா சிறப்புற நடைபெற இங்கு வந்திருந்து சிறப்பித்த முக்கிய விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வானொலி தொலைக்காட்சி நிலைய மேனாள் இயக்குநர்களுக்கும் பேராசிரியர் டி.கே. கோபாலையர் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அலுவலக தோழமைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.